ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கான 5 யூஸ்ஃபுல் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பணத்தையும் நேரத்தையும் சேமிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சிசர் வச்சுருந்தாலே அடிக்கடிக்கு துணி கட் பண்ணுறது, பேப்பர் கட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது சிசரில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கட் பண்ணவே வராதுங்க. அந்த மாதிரி டைமில் மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். கடையில் கொடுத்தா நீங்கள் ஷார்ப்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, உப்புக்கல் தாங்க. உப்புக்கல் எடுத்து வச்சுட்டு சிசர் உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுக்கணுங்க. ஒரு 10-20 வாட்டி நல்லா நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு உப்புக்கள் நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிசரை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் சிசரை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஷார்ப்பாகி வந்துடுக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நீங்கள் பணத்தையும் மிச்சப்படுத்த முடியுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பிரெட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி முடிச்சுட்டு எண்ணெய் குறமா கீழே தூக்கி போட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனால் பணத்தையும் நேரத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு எண்ணெய் கவர் நீங்கள் கத்திக்குள்ள வச்சுட்டு எல்லா பக்கமும் நம்ம எண்ணெய் கவர் நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் கவர் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம எண்ணெய் கவர் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்த பின்னாடி எண்ணெய் கவர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 2 எண்ணெய் கவர் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு டப்பா, சக்கரை டப்பாலாம் இருக்குல்ல, இது போல் டப்பா நம்ம வச்சுருந்தாலே அந்த பாக்ஸு மேலே ஒரு மாதிரி துருப்பிடிச்ச கரை மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி துருப்பிடிச்ச கரை மாதிரி இருந்தால் இந்த எண்ணெய் கவர் மட்டும் இருந்தால் போதும். துருப்பிடிச்சு இருந்த இடமே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுங்க. இந்த எண்ணெய் கவர் வச்சுட்டு பாக்ஸு ஃபுல்லாகவே எங்கெல்லாம் துருப்பிடிச்சிருக்கோ அந்த இடங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாங்க. தேய்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடிச்ச கரை எல்லாமே காணாமல் போயிடும். இப்போ இந்த எண்ணெய் கவர் வச்சுட்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா ஒரு டைம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா நீங்கள் தேய்ச்சிட்டு எந்த இடங்களில் துரு பிடிச்சிக்கிறோ அதிகமாக பிடிச்சிருக்கோ அந்த இடங்களில் கை நகத்தை வச்சு லைட்டாக நீங்கள் பூர்னாலே போதுங்க. அந்த துரு பிடிச்சது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கவர் வச்சுட்டு ஒரு டைமு நல்லா நம்ம எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டால் போதும். அந்த பாக்ஸு மேலே எந்த அளவுக்கு துரு பிடிச்ச கரை இருந்தாலுமே அது எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் பாக்ஸு ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் எண்ணெய் கரை வச்சு நல்லா நான் தேய்ச்சி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாக்ஸு கடையில் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பாக்ஸுக்கு மூடி மேலே இருக்கு இல்லையா, மூடிலையுமே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிடும்போது பாக்ஸு மேலே சீக்கிரமாக துருப்பிடிக்கவும் செய்யாது. அப்படி துருப்பிடிச்சிருந்தாலும் எல்லாமே காணாமல் போயிடும். பாக்ஸுமே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு மாறிடுங்க. கண்டிப்பாக இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சோளக்கரு வாங்கிட்டு வந்தாலே சோளக்கரு இலை உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், ரொம்ப ஈஸியாக சோளக்கரு தோல் உரிக்க இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சோளக்கரு தண்டு அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்துகிட்டு சோளக்கரு தண்டு மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் சோளக்கரு தண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இலை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாங்க. ஒரு சில இலை ரொம்ப டைட்டாக இருக்கும், வர செய்யாது. அந்த மாதிரி இலையெல்லாம் நம்ம மேல் வாக்கில் இலை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி விட்டுடலாங்க. இந்த மாதிரி இலை ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி விட்ட பின்னாடி லைட்டாக நம்ம அழுத்து கொடுத்து சோளக்கரு இலை ஃபுல்லாகவே அழகாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சோளக்கரு இலை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், கை எதுவுமே வலிக்கவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பிரெட்டில் பார்த்தோன்னா இட்லி தட்டுக்குள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி அப்போதைக்கு மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனால் இட்லி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இட்லி தட்டுக்குள்ளே இட்லி ஒட்டாமல் வர இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி இட்லி தட்டை நல்லா கழுவிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இட்லி நம்ம ஊற்றிக்கலாங்க. நான் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணல, தண்ணி மட்டும் நல்லா அழைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம இட்லி ஊற்றிட்டு எப்போதும் போல் இட்லி குண்டாக்குள்ளே வச்சுக்கலாங்க. இட்லி குண்டாக்குள்ளே வச்சுட்டு இட்லி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கலாங்க. அகலமான தட்டுக்குள்ளே ஒரு கிளாஸ் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இட்லி தட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இட்லி பிளேட் நம்ம எடுத்துக்கலாங்க. இட்லி பிளேட் எடுத்துகிட்டு இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே இட்லி பிளேட் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு இது மேலே கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு அழகாக நம்ம எடுத்துக்கலாங்க. நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள், இது போல் அழகாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது பார்த்தோன்னா இட்லி தட்டுக்குள்ளே இட்லி ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் 8 மணி நேரம் ஆனாலே சரிங்க, இட்லி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கல் மாதிரி ஆகவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பாருங்கள், ஒரு இட்லி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த இட்லி பிளேட்டுக்குள்ளே மாவு ஒட்டவும் செய்யலை. இதே மாதிரி எல்லா இட்லியும் நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் இன்னொரு வாட்டி நீங்கள் இட்லி தட்டுக்குள்ளே இட்லி போட்டு வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், இட்லி ஃபுல்லாகவே எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பிரிட்டில் பார்த்து நம்ம ஏதாச்சும் நம்ம சாப்பாடு செய்யும் போதோ இல்லைனா ஏதாச்சும் நம்ம வேக வைக்கும் போதோ இல்லை நம்ம பால் காய்க்கும் போதோ அந்த குண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சு போயிடுங்க. க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே அடி பிடிச்ச பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக மாறிடுங்க. இந்த அடி பிடிச்ச பாத்திரம் அப்படி இருக்கட்டும். எது வரைக்கும் அடி பிடிச்சிருக்கோ அது வரைக்கும் நீங்கள் நார்மல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண லெமன் தூள் இருக்கு இல்லையா, லெமன் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 லெமன் தூளை போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரம் எடுத்து கேஸ் பண்ண நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. தண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸாக வர டைமில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம இட்லி சோடா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 நிமிஷம் கழித்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணால் போதும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் தூக்கி நம்ம கீழே வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்றாமல் சிங்கில் ஊற்றி விட்டுருங்க. சிங்க்குமே அடைப்புமே கிளியர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்குமே நிறைய வித்தியாசம் தெரியும். நம்ம கொதிக்கும் போது நிறைய தேஞ்சுக்கிற தண்ணியில் போயிடுச்சுங்க. இப்போ இந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக சாஃப்டான நாரில் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. சோப்பு தொட்டுட்டு எப்போதும் போல் நம்ம தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போதுங்க. இப்போ நம்ம எல்லா பக்கம் தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம கை வச்சு கலக்கிட்டு இந்த தண்ணி நம்ம சிங்கில் ஊற்றி விட்டுடலாங்க. இப்போ இந்த பாத்திரம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்குன்னுட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்குமே இப்போ பார்த்து நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சோப் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. உங்கள் வீட்டு பாத்திரம் அடி பிடிச்சிருந்துச்சுன்னா வெறும் 5 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதுங்க. ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்குன்னு எந்த ஒரு பொருள் நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க. வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. இதனால் டைமும் சேவ் ஆகும், பணமும் மிச்சப்படுத்தலாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.